டெலிவிஷன்லேருந்து பிக் ஸ்க்ரீனுக்கு வந்து ஸ்டார் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசையோடு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பட் சீரியல்லேருந்து பெரிய ஸ்க்ரீனுக்கு நடிக்கும்போது அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்டு எல்லாமே உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? இல்லை, நான் இது ஏற்கனவே சொன்னேன், பட் திரும்பவும் சொல்கிறேன். எனக்கு படத்துக்கும் சீரியலுக்கும் ஒரு நடிகனா அது வந்து இதுவும் அதுவும் வேற வேற அப்படின்ற பார்வையாக நானும் பார்க்கல, ஆரம்பத்துலேருந்தே பார்க்கல. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் நடித்ததுலேயும் எனக்கு அப்படி தெரியவே இல்லை. எல்லாம் ஒன்று தான், எல்லாமே நம்ம எமோஷனை கன்வே பண்ணுறது தான் ஒவ்வொரு சீனும். அதை உண்மையாக ஜென்யூனாக பண்ணால் அது சரியாக இருக்கும். அது அங்கேயும் சரி இங்கேயும் சரி. இன்னொன்று, அங்கே அதீதமாக நடிக்கணும் அப்படி அது அவங்களுடைய அவங்களே ஒரு 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 பேஸ் ஒன்று செட் பண்ணிக்கிறது தான் எல்லாமே. நம்ம நான் ஆரம்பிக்கும் போதே படத்துக்கு வரணும்னு நோக்கம் இருந்தனாலேயோ என்னவோ நான் அங்கேயும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கேயும் நான் அதே ஒரு உண்மையாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாக எதுவும் கஷ்டம் இங்கேயும் அங்கேயும் அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னா அங்கேயும் பட்டிருக்கேன், ஈஸியாக இருந்துச்சுன்னா இங்கேயும் இருந்துச்சு.